அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துட்டு தான் நம்ம வீடியோவை கிளிக் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்க ஒரு வேலைவாய்ப்போட ரிசல்ட்டுனா அது இந்த ரேஷன் கடைக்கு விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் உள்ள ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே இன்டர்வியூ நேர்காணல் முடிச்சிட்டோம். அதுக்கான ரிசல்ட்டுக்காக தான் இப்போ எல்லாருமே நம்ம வந்து 38 மாவட்டத்திலையும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி கிடைச்சிருக்க சற்று முன்பு சில நொடிகளுக்கு முன்பு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவல் கொடுத்துருக்குறாங்க. இந்த அப்டேட்லாம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து செய்தியாளர்களையும் சந்தித்து இந்த தகவலும் கொடுத்துருக்கிறாரு. அதை தவிர்த்து வந்து நமக்கு வந்து இந்த டிஆர்பி ஆஃபீஸில் ஒரு முக்கிய மகிழ்ச்சி தகவலும் கொடுத்துருக்குறாங்க இந்த ரிசல்ட்டை பற்றின அப்டேட். ஓகேங்களா? ஸோ அதையுமே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் செலக்ட் ஆன அனைவருக்கும், சரிங்களா, செலக்ட் ஆன அனைவருக்கும் இன்று முதல் எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் இன்று முதல் செலக்ட் ஆனவர்களுக்கு மட்டும் அவங்க அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்க ஸோ அவங்க அந்த மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு, அது மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பருக்கு நாங்கள் வந்து அனுப்ப போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. சற்று முன் கிடைத்த ஒரு முக்கிய மகிழ்ச்சி தகவல் இதுதான். அது மட்டும் இல்லாமல் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருந்தால் இந்த வேலையை செலெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கான தெளிவான துல்லியமான விளக்கமும் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நிறைய விதமான கமெண்டில் கேட்குறீங்க இல்லையா? ஸோ எனக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நான் 10 லட்சம் கொடுத்தா தான் எனக்கு இந்த வேலை கிடைக்குமா, அப்போ நேர்மையான முறையில் வந்து எனக்கு இந்த வேலை கிடைக்காதா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறீங்க. அதே மாதிரி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஸோ ஒரு வேளை நான் ரிஜெக்ட் ஆகிருக்கேன் அப்படின்னா நான் எவ்வளோ மார்க்கில் ரிஜெக்ட் ஆகிருக்கேன், எதனால் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, என்ன ஸோ டாக்குமெண்ட் இல்லாதனால ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மார்க் கம்மியானதுனாலையா, இல்லை வந்து இன்டர்வியூ நல்லா பண்ணாததுனாலையா, ஸோ எதனாலன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஸோ அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான கேள்விகள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. அது எல்லா கேள்விகளுக்கும் இந்த ஒரு வீடியோவே உங்களுக்கு பதில் சொல்லிடும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே பார்க்கலாம். இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று மட்டும்தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், மறக்காமல் லைக் பண்ணியிருக்கணும், மறக்காமல் ஒரு 5 பேருக்காக ஷேர் பண்ணியிருக்கணும். ஸோ தேங்க்யூ, வெல்கம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வழியாக அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு, உண்மை நிலவரமும் கிடைச்சாச்சு நமக்கு. சரிங்களா? சரி, ஓகே, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக போடுறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் குறித்து கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்களை வந்து என்ன அப்டேட் வந்து செய்தியாளர்களிடம் சந்தித்து கூறியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து எங்களால் வந்து நேர்காணல் வந்து உரிய நேரத்தில் முடிக்க முடியலை அப்படின்றத செய்தியாளர்களிடம் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்கிறாரு. உரிய நேரத்தில் வந்து விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் எங்களால் வந்து நேர்காணல் நடத்தி முடிக்க முடியல, அதனால தான் வந்து ஜனவரி 30ஆம் தேதிக்குள்ளே எங்களால் ரிசல்ட் வெளியிட முடியாமல் போயிருச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் விரைவில், அதாவது இந்த ஜனவரி முதல் வாரம் அப்படின்னா 2ஆம் வாரத்துக்குள்ளேயே வந்து இதற்கான அனைத்து விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் அனைத்து மாவட்டத்திற்கும் ரிசல்ட் வந்து நாங்கள் வெளியிட போகிறோம். அதாவது அஃபிஷியல் டிஆர்பி எங்களுடைய அப்ளை பண்ணும்போது நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக கொடுத்துருந்தாங்க இல்லையா? அந்த அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்லேயே நாங்கள் வந்து வெளியிடுவோம். அதுலேயே உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஆப்ஷனுமே தெளிவாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க கூட்டுறவுத்துறை அமைச்சர் கொடுத்த அப்டேட் இது. அதே மாதிரி டிஆர்பி ஆஃபீஸில் இருந்து நமக்கு கிடைச்சிருக்க முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா, ரிசல்ட் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இன்னும் 1 வாரம் ஆகலாம் அப்படின்னா, அதாவது அவங்க சொன்னது இது தான். இல்லை, கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்க அதே சேம் அப்டேட் தான். கூட்டுறவுத்துறை அமைச்சருக்கும் இதுக்கும் சேம் கண்டென்ட் தான். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் ஆனவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 வீக் ஆகும். அதாவது ஜனவரி முதல் வாரம் அப்படி இல்லைனா சரி
பிப்ரவரி முதல் வாரம் இல்லைன்னா 2வது வாரத்தில் கண்டிப்பாக வந்துடும் சொல்லியிருக்கிறாங்க. டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதற்கு முன்பாகவே ஓகேங்களா, இந்த வாரத்தில் இருந்து கண்டிப்பாக எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் செலக்ட் ஆன அனைவருக்குமே ஓகேங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, செலக்ட் ஆன அனைவருக்குமே வந்து இதில் வந்து நாங்கள் வந்து அனுப்பிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்குற மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கண்டிப்பாக ஆக்டிவாக இருக்கணும். ஆக்டிவாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் கண்டிப்பாக வெளியிடுவாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா, இதுதான் ப்ராசஸ். அடுத்ததாக நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, இந்த ரேஷன் கடை வேலைக்கு என்ன கட் ஆஃப் இருந்தால் வேலை கிடைக்கும்? ஏன்னா இது வந்து எக்ஸாம் கிடையாது, டைரெக்டாக இன்டர்வியூ தான். அந்த இன்டர்வியூ அண்ட் டாக்குமெண்ட்டு இதுதான் 2 தான் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. ஸோ இதை வச்சு எப்படி வந்து மெரிட் லிஸ்ட் போடுவாங்க, எப்படி மார்க் போடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு எப்படி இந்த வேலைலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கெலாம் நான் ஒரு ஆன்சர் கண்டிப்பாக சொல்லிடுறேன், அப்டேட்டும் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டோட்டலாக 100 மார்க் வச்சு தான் உங்களை வந்து கட் ஆஃப் இது பண்ணுவாங்க, ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த 100 மார்க் என்னத்துக்கு எவ்வளோ மார்க் பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஓகேங்களா, உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா, உங்களுடைய 10வது மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட்ஸு, பிறப்பிடச் சான்றிதழ். ஸோ அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு. ஸோ இல்லை நீங்கள் ஒரு ஆதரவற்ற விதவையாக இருக்கீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட்ஸு, முன்னாள் இராணுவத்தினருக்கான சர்டிஃபிகேட்ஸு, முதல் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் வழியில் படித்த சர்டிஃபிகேட்ஸ். இந்த மாதிரிலாம் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கீங்களோ இதெல்லாமே நீங்கள் வந்து எல்லாமே சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50க்கு 50 கன்ஃபார்ம். ஓகேங்களா, அடுத்ததாக உங்களுடைய இன்டர்வியூ நேர்காணலுக்கு எவ்வளோ மார்க், இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகமே இல்லையா. நேர்காணல் இன்டர்வியூ வந்து ஒரு சில பேருக்கு வந்து 5 கொஷின் தான் கேட்டாங்க, ஒரு சில பேர் 2 கொஷின் தான் கேட்டிருக்காங்க, ஒரு சில பேருக்கு 10 கொஷின் கேட்டிருக்காங்க, ஒரு சில பேருக்கு வந்து 25 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி வந்து கால்குலேஷன் போட்டு அவங்க வந்து எல்லாருக்கும் சரிசமமாக மார்க் வந்து போடுவாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் அவங்க யார் உங்களை இன்டர்வியூ பண்ணுறாங்களோ அவங்க மைண்ட் செட்டை பொறுத்து தான் இந்த மார்க் உங்களுக்கு எப்படி விழுக போகுது, 50 விழப்போகுதா இல்லை 45 40 விழப்போகுதான்னு தெரியும். அவங்க எப்படி அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு சில பேர் 2 கொஷின் தான் கேட்டிருப்பாங்க. அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா 2 கொஷின் கேட்டு 2மே ஆன்சர் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அவனுக்கு வந்து 50க்கு 40 போட்டுடலாம், 45 போட்டுடலாம்னு சொல்லி இந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஒரு சில இன்டர்வியூ ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுக்கு 5 கொஷின் கேட்போம், அதில் 3 கொஷின் ஆன்சர் பண்ணிட்டான்னா அவனுக்கு 40க்கு 50 போட்டுருவான், 50க்கு 40 போட்டுருவான். இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து 25 கொஷின் கேட்போம், அதில் அட்லீஸ்ட் ஒரு 7-8 கொஷினாச்சும் ஆன்சர் பண்ணிட்டான்னா அவனுக்கு வந்து நம்ம வந்து குறுகிய மார்க் போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து கால்குலேஷன் வந்து போடுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் அப்டேட். ஓகேங்களா, அடுத்த நிறைய பேர் கட் ஆஃப் ஓகேங்களா, என்ன கட் ஆஃப் இருந்தால் இந்த வேலை கிடைக்கும் கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ இதில் வந்து கட் ஆஃப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 90, 95, 97 இந்த பர்சன்டேஜில் இருக்கிறவங்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த பர்சன்டேஜ் எடுக்கணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் 45 to 49, 47, 48 இந்த மார்க் எடுத்துருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு கட் ஆஃப் என்ன அப்படின்னா 95, 97 இந்த கட் ஆஃபில் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வேலைன்றது கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக கடைசியாக ஒரு நண்பர் கேட்டிருந்தார், இந்த வேலை வந்து காசு கொடுத்து வாங்கிடுறாங்களே அது உண்மையாக பொய்யா, எனக்கு அப்போ கிடைக்காதா, நான் இன்டர்வியூ நல்லா தான் பண்ணியிருக்கேன் கேட்டிருந்தாரு. ஸோ இதில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் வந்து இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி ஓகேங்களா, 50க்கு 50% வந்து பார்த்தீங்கன்னாக்கா காசு கொடுத்து தான் வாங்கிடுறாங்க. மீதி இருக்கிற 50% வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேர்மையான முறையில் தான் அவங்க யாருக்கு தகுதி இருக்கோ அவங்கள தான் செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா, ஸோ அதனால் வந்து காசு கொடுத்தும் வாங்குறாங்க, நேர்மையான முறையிலும் இதுக்கான போஸ்டிங் போட்டுட்டு தான் இருக்காங்க, நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே வேலை கிடைக்கும். இந்த வேலையெல்லாம் அடுத்ததாக போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்து தொடர்ச்சி அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் அப்டேட்டு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கிறேன், முக்கியமான அரசு வேலையை சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.